சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒபிசிட்டி பேஷண்ட்டு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து டைப் 2 டயபெட்டிக்லேருந்தும் தப்பிக்கலாம். ப்ளஸ் வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்க ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கலாம். இந்த மவுஞ்சாரட் இன்ஜெக்ஷன் யார் யார் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்ப்போமாங்க. ப்ரெக்னென்ட் உமன் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் ப்ரெக்னன்சி பிளான் இருக்கவங்க எடுத்துக்கூடாது. ப்ரெக்னென்ட்டுக்கு முன்னாடி வெயிட் கெயினை ரெடியூஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். பிசிஓடி பேஷண்ட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். இன்னொரு யார் யார் எடுத்துக்கூடாதுன்னா தைராய்டு கேன்சர் இருக்க பேஷண்ட் எடுத்துக்கூடாதுங்க. இன்னொன்று வந்து பேன்க்ரியாட்டிஸ் இன்ஃப்ளமேஷனாக பேன்க்ரியாஸ் சொல்லுவோம், அவங்க எடுத்துக்கக்கூடாதுங்க. இன்னொன்று வந்து டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்டு எடுத்துக்கக்கூடாதுங்க. டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்லேயும் ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி இன்க்ரிட்டின் ஆக்டிவிட்டி அதிகரிக்க வந்து டைபெப்டைல் பெப்டிடேஸ் இன்ஹிபிட்டாஸ்னு சிட்டாகிளிப்டின் வில்டாகிளிப்டின் ஒரு டேப்லெட்லாம் இருக்குது. அந்த டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இந்த டேப்லெட் எடுக்கக்கூடாது. இன்னொன்று முக்கியமானது, இந்த ட்ரக்கு வந்து வித்தவுட் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கவே கூடாதுங்க. யூடியூப்பில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இந்த ட்ரக்கை எடுக்கக்கூடாது. ஏன்னா டாக்டர் அட்வைஸ் முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா டோஸ் கால்குலேஷன் இருக்குது. 2.5 mgல இருந்து 5 mg 7 mg அப்படியே வந்து 10 mg வரையும் ஸ்லோவாக டோஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதோட மேஜர் சைட் எஃபெக்ட் டயரியா, லூஸ் மோஷன்,